ஹாய், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்தியாவில் உள்ள பெரும்பாலும் மக்களின் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய முதலீடு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நிலையான வைப்பு, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு மக்களுக்கு அதில் ஆர்வம் அதிகம். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட், அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஃபோர்த்து கேட்டகரி பார்க்கும்போது இந்த தனியார் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருட காலகட்டத்திற்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ வருன்றதை நம்ம வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்லையும் ப்ரைவேட் செக்டார் பேங்க்லையும் என்னென்ன இருக்குன்ற பற்றி ஒரு அனலைசேஷன் பண்ணுவோம். நான் முதல்ல வந்து இப்போது பப்ளிக் செக்டார் பேங்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த பேங்க்லாம் பார்த்திங்கன்னா அல்பாபெட்டிக் ஆர்டரில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷ காலகட்டத்தில் இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்ன இருக்குன்றதை ஒரு வங்கியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க்னு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் இந்தியா, இது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5%, சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.5% கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்க்கும்போது 4.9 ஜென்ரல் கேட்டகரியில், சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.4. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் 4.9, சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.4. இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தராங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 5.2% தராங்க. சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.7% கொடுக்குறாங்க. அடுத்த பேங்க் பார்க்கும்போது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், இதில் ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.15% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.65% தராங்க. அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத பழம்பெரும் வங்கி. இது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.5% தராங்க. யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 4.9% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.15% தராங்க. அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் பேங்க் வித் மெர்ஜர். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பேங்க்கெல்லாம் வந்து சில பேங்க்கோடு மெர்ஜ் பண்ணாங்க. அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இந்த பேங்க் ஆஃப் பரோடா பார்க்கும்போது அவங்க தான் மதர் பேங்க்கு. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 4.9% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 5.4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இதோட இணைந்த தேனா பேங்க்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதை ஒட்டி தான் இவங்களும் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேனா பேங்க் பார்த்தீங்கன்னா 4.9% ஜென்ரல் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க் வித் மெர்ஜரில் பார்க்கும்போது கனரா பேங்க். கனரா பேங்க்குடைய ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 5.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.6% அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனும் இணைக்கப்பட்ட சிண்டிகேட் பேங்க் பார்க்கும்போது அதே கனரா பேங்க் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா 5.1% ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.6% கொடுக்குறாங்க. அடுத்த பப்ளிக் செக்டர் பேங்கோட மெர்ஜர் அப்படி பார்க்கும்போது இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதனோட இணைக்கப்பட்ட அலகாபாத் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இவங்களும் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5%, சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பப்ளிக் செக்டர் பேங்க் வித் மெர்ஜரில் பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க். இவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5%, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.5% கொடுத்துருக்காங்க. அதோட இணைக்கப்பட்ட ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 5% ஜென்ரல் கேட்டகரிக்கு. சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கும்போது 5.5%. இன்னொரு பேங்க் பார்த்தீங்கன்னா யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 5%, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.5% கொடுக்குறாங்க. அடுத்த பப்ளிக் செக்டர் பேங்க் வித் மெர்ஜரில் கடைசியாக பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட இணைக்கப்பட்ட வங்கிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வங்கி அண்ட் கார்ப்பரேஷன் வங்கி. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5% கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதே ஆந்திரா பேங்க்கும் கார்ப்பரேஷன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5%, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அவங்க 5.5% கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் பார்க்கலாம். முதலாவது பேங்க் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க். இவங்க ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.1% தராங்க இன்ட்ரெஸ்ட்டு. சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 5.75% தராங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த சிட்டி யூனியன் பேங்க் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் பார்க்கும்போது 5.1% ஜென்ரல் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அவங்க 5.6% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது HDFC பேங்க்கில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 4.9% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 5.40% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் பார்க்கும்போது ICICI பேங்க். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 4.9% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.40 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேங்க் பார்க்கும்போது IndusInd பேங்க். இதில் ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 6%, சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது 6.5% இருக்குது. IDBI பேங்க்கில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.05% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.55% அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.20% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.60 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க்கில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் 5.25, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.75%, கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் பார்க்கும்போது 4.5% ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5%, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.75%, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 6.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ தான் பார்த்தோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து டாப் 3 பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பேங்க் எதுன்னு பார்க்கும்போது முதலாவது கேட்டகரியில் பார்க்கும்போது அது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 5.2% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது அது 5.7% இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த பிரான்ச்சஸ் ரொம்ப கம்மி தான் இது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் 5.15% ஜென்ரல் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.65% கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 5.10% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.6% தராங்க. அதனோட இணைக்கப்பட்ட சிண்டிகேட் பேங்க்கும் கனரா பேங்க் கொடுத்த அதே வட்டி தான் கொடுக்குறாங்க. 5.1% ஜென்ரல் கேட்டகரியும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு 5.6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் டாப் 3 பேங்க்ஸ் எதுன்னு பார்ப்போம். முதலாவது பேங்காக வரது பார்த்தீங்கன்னா அது இண்டஸ்இண்ட் பேங்க். ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது அவங்க 6% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 6.5% கொடுக்குறாங்க. அடுத்த ரெண்டாவது பேங்க்னு பார்க்கும்போது இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 6.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கரூர் வைஸ்யா பேங்க்கில் பார்க்கும்போது 5.25% ஜென்ரல் கேட்டகரிக்கு. சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கும்போது 5.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு பெஸ்ட்டு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நம்பர் 1 பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் இருக்குது. இது ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 5.7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்து ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இருக்குது. ஒரு வருஷம் காலகட்டத்திற்கு பெஸ்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது அவங்க 6% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது இது 6.5% கொடுக்குறாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வருஷ காலகட்டத்திற்கு கம்பேர் டு தி பப்ளிக் செக்டர் பேங்க். ஆனால் இது வந்து ப்ரைவேட் பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எப்படின்னா சொல்லலாம். அது ஜென்ரல் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா அவங்க 5.5% இருக்குது. அதாவது ஒரு வருஷ காலகட்டத்தில் அந்த டைம் டெபாசிட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா ஆண்டு வட்டி பார்த்தீங்கன்னா 5.5%. இதை வந்து பப்ளிக் செக்டர் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது பெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய ஐஓபியோட கம்பேர் பண்ணும்போது இது 0.3% கூட. இது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி ரிஸ்க் இருக்க தயாராக இருக்காமல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து வட்டி விகிதம் கூட 6% தராங்க ஜென்ரல் கேட்டகரியில். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் பார்க்கும்போது 6.5% தராங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய RBI இந்த மானிட்டரி பாலிசி வச்சு தான் வந்து இந்த வட்டி வீதம் வந்து தீர்மானிக்கப்படும். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ அண்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருப்பதுனால தான் வந்து வட்டி வீதத்தில் இந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. அடுத்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியில் வந்து மாற்றம் வரும் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாமும் எதிர்பார்ப்போம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரேட் வந்து உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட தகவல் எல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்றது நம்புகிறோம். உங்களோட கமெண்ட்டை வந்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.